வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் செலக்ஷன் போஸ்ட் இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமான ஜிகே கிளாஸ் தான் பார்க்குறோம். இதில் 2வது கிளாஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் நான் டீச் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். எதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக திரும்பவும் வந்து நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கிற மூலமாக நமக்கு 2 பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? எஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆர்கே நாராயணன் இஸ் ஆத்தர் ஆஃப் டேஷ். ஓகேவா? புக்ஸை வச்சோம்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லுமே இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? கேட்ட பாருங்கள். ஆர்கே நாராயணன் டேஷின் ஆசிரியர் ஆவார். ஓகேவா? இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா தி கைடு. ஓகேவா? வழிகாட்டி சொல்லுவாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து ஃபார் ஃப்ரம் த மேண்டிங் க்ரௌட். ஓகே, வெறித்தனமான கூட்டத்திலேருந்து வெகு தொலைவில். ஆப்ஷன் 3ல் வந்துன்னா கார்டன். ஓகே, ஆப்ஷன் 4ல் வந்துன்னா அன்டச்சபிள், அதாவது தீண்டத்தகாதவர் நீங்கள் சொல்லக்கூடியது. இந்த டைட்டில்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வரும் ஒவ்வொரு புக்ஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நாராயணன் அவர்களுடைய புக் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இருக்குல்ல, தி கைடு. ஓகேவா? தி கைடு அப்படிங்கிறது தான் ஆர்கே நாராயணன் அவருடைய புக்காக அதுதான் இருக்குது. ஓகேவா? ஆர்கே நாராயணன் ஆசிரியராக இருந்த உள்ளது அப்படின்னா வழிகாட்டி. ஓகே, நீங்கள் இங்கிலீஷில் உள்ளதே தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அதில் தான் உள்ளது அப்படியே தான் அதுதான் தமிழாக்கத்தில் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. தி கைடு அப்படிங்கிறது தான் ஆர்கே நாராயணனுடைய புக்காக வந்து தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூஸ் ப்ரியர் recommendation is required to introduce money bill in the state legislature. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில சட்டமன்றத்தில் பண மசோதாக்களை அறிமுகப்படுத்த யாருடைய முன் பரிந்துரை தேவை. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மாநிலத்தை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? இங்கே ஆப்ஷன் 1ல் வந்துன்னா சபையின் சபாநாயகர். ஓகே, ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்துன்னா சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர். ஆப்ஷன் 3ல் வந்து கவர்னர். ஆப்ஷன் ஆளுநர் சொல்லுவோம்ல, அதுதான். ஆப்ஷன் 4ல் வந்து அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா? இதில் வந்துட்டா யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் சட்டமன்றத்தில் வந்துன்னா பண மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி யாருடைய ஒப்புதல் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் அவர்களுடைய ஒப்புதல் பெறணும். ஓகே, இதில் சரியான ஆன்சர் கவர்னர் தான். இது வந்து மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படிங்கிற. ஓகேவா? அதே இது வந்து சென்ட்ரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கவர்னர் அப்படிங்கிறவர் வருவார். அதே இது வந்துன்னா இங்கே சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். ஓகேவா? பிரசிடெண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல், அதாவது பார்லமெண்டத்தில். ஓகே, பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டும், ஸ்டேட் லீஸ் மாநில சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரும் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது பாலிட்டியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஹேமா மாலினி இஸ் எ ட்ரைனர் டேஷ் டான்சர். ஓகே, பிரபல பாலிவுட் நடிகை ஹேமா மாலினி ஒரு பயிற்சி பெற்ற நடன கலைஞர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எந்த நடன கலைஞராக வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்ற நடன கலைஞராக இருக்காங்க இந்த ஹேமா மாலினி. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸாகவும் இருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கதக், ஆப்ஷன் 2ல் வந்து பரதநாட்டியம், ஆப்ஷன் 3ல் ஒடிசி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து குச்சிப்புடி. ஓகேவா? இதில் கதக்கு, பரதநாட்டியம், ஒடிசி அண்ட் குச்சிப்புடி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர். ஓகே, இந்த ஹேமா மாலினி அப்படிங்கிறவங்க வந்து எந்த டான்ஸ் புகழ்பெற்ற கலைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க பரதநாட்டியம். ஓகே, பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு நடனத்தை ஆடக்கூடிய நடன கலைஞராக தான் அப்புறம் இந்த பாலிவுட் ஆக்டராக இருக்கக்கூடிய ஹேமா மாலினி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. இந்த மாதிரி. ஓகேவா? ஒரு டான்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவங்க, அந்த மாதிரியான ஒரு டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஆர்ட் பெர்சானிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டாபிக்ஸ்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைப் கொஸ்டின்ஸாக இருந்தால் இந்த கொஸ்டின்ஸாக இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வபாரதி ஓகேவா. விஸ்வபாரதி ஃபேமஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வாஸ் ஃபவுண்டட் 1921 பை ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் சொல்கிறாங்கன்னா, விஸ்வபாரதி ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனம், இது 1921 நிறுவப்பட்டது யாரால் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேவா. ஸோ விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அது ஃபேமஸ் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1921 ஆண்டு ஓகே. ஸோ 1921 வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டு தொடங்கப்படுது. அப்படிப்பட்ட இவ்வளோ குழு கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ விஸ்வபாரதி 1921 தொடங்கப்படுது. அது எங்கே, அது இது யாரால வந்து தொடங்கப்படுது அப்படிங்கிறது தான் கேட்குறான் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்துன்னா வினோபாவே அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்துன்னா மதர் தெரசா அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா சுவாமி சின்மயானந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு அதாவது இந்த விஸ்வபாரதி அப்படிங்கிற எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை 1991 யார் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகே. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை 1921 நிறுவினார் ஓகேவா. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி 1921 ஓகேவா. ஸோ இல்லை 3 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே. ஸோ ரவீந்திரநாத் தாகூரால் நிறுவப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் எது அப்படின்னா விஸ்வபாரதி. விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை ரவீந்திரநாத் தாகூர் எந்த வருஷம் ஓகேவா. ஸோ 1921 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனார் அப்படிங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் ஓகே. ஸோ 3 விதமாக கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின்ஸை வச்சு நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் மாற்றி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ இதே இது ஒரு சில எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரால் 1921 தொடங்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னல அது மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைனா இயரை கொடுத்து கேட்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 3 விதமாக எப்படி மாற்றி கேட்குறாங்களோ அந்த மாதிரியான டைப்பில் தான் கொஸ்டின்ஸும் வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which of the following is an example of non-debt capital receipt in the கவர்மெண்ட் பட்ஜெட் ஓகே. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் கடன் இல்லாத மூலதன ரசீதுக்கு பின்வருவற்றில் எது உதாரணம் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா சேல் ஆஃப் கவர்மெண்ட் ஓனர் லேண்ட் ஓகே. ஸோ அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தின் விற்பனை ஓகே. ஆப்ஷன் 2 வந்து லோன் ஃப்ரம் இன்டர்நேஷனலி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் சர்வதேச நிதி நிறுவனங்களுக்கான கடன்கள். ஆப்ஷன் 3ல் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆன் கவர்மெண்ட் பாண்ட் ஓகேவா. அரசாங்க பத்திரங்களுக்கான வட்டி செலுத்துதல். ஆப்ஷன் 4ல் வந்து டேக்ஸ் ரெவன்யூ கலெக்டட் ஃப்ரம் சிட்டிசன்ஸ் குடிமக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சரியானது எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க சேல் ஆஃப் கவர்மெண்ட் ஓனர் லேண்ட் ஓகேவா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தின் விற்பனை அப்படிங்கிறது தான் அப்படின்னா அரசுடைய வரவு செலவு திட்டத்தில் கடன் இல்லாத மூலதன ரசீதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்ல முடியும் ஓகேவா. ஸோ அதான் நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் ஓகே. ஸோ கவர்மெண்ட் பட்ஜெட்லேயே வந்துன்னா நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த சேல் ஆஃப் கவர்மெண்ட் ஓனர்ட் லேண்ட் ஓகே. ஸோ கவர்மெண்டோட சொந்தமான இடத்தை விற்பனை செய்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்ல முடியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் of the world largest coral reef known as the Great Barrier Reef ஓகேவா. ஸோ உலகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் ஓகேவா. ஸோ அதாவது கிரேட் பேரியர் ரீஃப் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையின் புவியியல் இருப்பிடம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் ஓகேவா. ஸோ அது வந்து அதாவது என்னன்னா உலகத்திலே லார்ஜஸ்ட் கோரல் ரீஃபாக இருக்குது. அதாவது பவளப்பாறை இதாகவும் இருக்குது பெருசானது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்குது. ஸோ அப்படி அழைக்கப்படக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா சுவிட்சர்லாந்து ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 2ல் வந்துன்னா ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க ஆஸ்திரேலியா ஓகே. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் அதுக்கு இன்னொரு பேரில் தான் அழைக்கிறது த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது ஓகேவா. எஸ். ஸோ இது ஜியாகிரஃபியில் கேட்கக்கூடியது ஓகேவா. ஸோ வேர்ல்டு ஜியாகிரஃபியில் இருந்து வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. மெயின் கேம்பே ஓகேவா. ஸோ மெயின் கேம்பே இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் விச் வேர்ல்டு பர்சனாலிட்டி ஓகேவா. ஸோ இங்கே என்ன அப்படின்னா மெயின் கேம்பே என்பது எந்த உலக ஆளுமையும் சுயசரிது ஓகேவா. ஆப்ஷன் 1ல் வந்து அடால்ஃப் ஹிட்லர். ஆப்ஷன் 2ல் வந்துன்னா ராபர்ட் முகேபி. ஆப்ஷன் 3ல் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆப்ஷன் 4ல் சார்லஸ் சாப்ளின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்டோபயோகிராஃபி நூல் ஓகேவா. ஸோ
மெயின் கேம்பே அப்படிங்கிறது ஒரு புக்கு. இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதை நூல். இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது அடால்ஃப் ஹிட்லர். ஸோ அடால்ஃப் ஹிட்லருடைய சுயசரிதை நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேம்பே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பண்ணி பார்த்தோமா, அதே மாதிரியான ஒன்று இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ உங்களுக்கு சில புத்தகங்கள் வந்து புதுசாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஆர்கே நாராயணனுடைய த கைடு அப்படிங்கிற ஒரு புக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. புதுசாக இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிவிஷன் பார்க்கும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா in which year did Lord Curzon renounce the partition of Bengal duration the British rule in India? அதாவது என்னன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கார்சன் பிரபு எந்த வங்க பிரிவினையை அறிவித்தார்? அதாவது எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையை அறிவித்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கார்சன் பிரபு அப்படிங்கிறவர் வங்க பிரிவினை எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அறிவிச்சார் அப்படிங்கிறது 1904 ஆப்ஷன் 1ல், ஆப்ஷன் 2ல் வந்து 1906, ஆப்ஷன் 3ல் வந்து 1905, ஆப்ஷன் 4ல் வந்து 1907. ஓகே. ஸோ இதில் 1900 எந்த வருஷத்தில் இந்த வங்க பிரிவினை அதாவது பார்ட்டேஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. ஓகே. ஸோ 1905 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட்ஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 1907 வந்து பார்த்தீங்கன்னா சூரத் ஸ்பிளிட். ஓகேவா? சூரத் பிளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1907. 1905 வந்து பார்த்தீங்கன்னா வங்கப் பிரிவினை. ஓகேவா? ஸோ வங்கப் பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா கார்சன் பிரபுவால் வந்து அறிவிக்கப்பட்டது. அது எந்த வருஷம் அப்படின்னா 1905. சூரத் பிளவு வந்து பார்த்தீங்கன்னா 1907. ஓகேவா? ஸோ முக்கியமான இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். 1907 சூரத் பிளவு. 1905 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இது அறிவிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் கார்சன். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம்னா 1905 வங்க பிரிவினை அறிவித்தவர் யார் அப்படின்னு வர இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு சரியான ஆன்சர் லார்ட் கார்சன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? பிஹு இஸ் எ ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? ஓகே. ஸோ பிஹு என்பது எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம்? ஆப்ஷன் 1ல் பீகார், ஆப்ஷன் 2ல் அஸ்ஸாம், ஆப்ஷன் 3ல் சத்தீஸ்கர், ஆப்ஷன் 4ல் அருணாச்சல் பிரதேஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹுங்கிறது எந்த மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க அஸ்ஸாம். ஓகே. ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் இந்த பிஹு அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வரப்போகுது. ஓகே. ஸோ அஸ்ஸாம் பிஹு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் இந்த பிஹுங்கிற ஒரு நாட்டுப்புற நடனம். ஓகே. ஃபோக் டான்ஸ் சொல்லப்படக்கூடியது. ஸோ ஃபோக் டான்ஸ் வேறு, கிளாசிக்கல் டான்ஸ் வேறு. ஓகே. ஸோ பரதநாட்டியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கிளாசிக்கல் டான்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது இதுனா ஃபோக் டான்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிஹு சொல்லலாம். ஓகே. எஸ். ஃபோக் டான்ஸ் வேறு, கிளாசிக்கல் டான்ஸ் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டஸ் த டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரெஃபர் இன் பேங்கிங்? ஓகே. ஸோ வங்கியில் வட்டி என்ற சொல் எதை குறிக்கிறது? ஓகே. ஸோ முக்கியமானது பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறான். ஓகே. ஆப்ஷன் 1ல் வந்து கடன் அல்லது வைப்பு தொகையை சம்பாதித்த கூடுதல் தொகை, அதாவது த அடிஷ்னல் அமௌண்ட் ஏர்னட் ஆன் எ லோன் ஆர் டெபாசிட். ஆப்ஷன் 2ல் வந்து த அமௌண்ட் ஆஃப் மணி டெபாசிட்டட் இன்டு எ பேங்க் அக்கௌண்ட், அதாவது வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தின் அளவு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து த வேல்யூ ஆஃப் கரன்சி இன் ரிலேஷன்ஸ் த அதர் கரன்சி, அதாவது மற்ற நாணயங்களோட தொடர்புடைய நாணயத்தின் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4ல் த ஃபீஸ் சார்ஜ்டு ஃபார் வித்ட்ராவிங் மணி ஃப்ரம் ஆன் ஏடிஎம், ஏடிஎம்லேருந்து பணம் எடுப்பதற்காக வசூலிக்கப்படும் கட்டணத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு வட்டி என்ற சொல் வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் கொடுத்துருக்க கடன் அல்லது வைப்பு தொகையில் சம்பாதித்த கூடுதல் தொகை. ஸோ கடனுக்கு கடன் அல்லது வைப்பு தொகை. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கடனுக்கான எக்ஸஸ் தொகையை தான் வந்து பார்த்தீங்கன்னா
வட்டின்னு சொல்லுவாங்க. அல்லது அப்படின்னா வைப்புத்தொகை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் பேர் என்ன அப்படின்னா வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதையுமே இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லுவோம். அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்துன்னா த அடிஷ்னல் அமௌண்ட் ஏர்னட் ஆன் எ லோன் ஆர் டெபாசிட். ஓகேவா? ஸோ லோன் மூலமாகவோ அல்லது டெபாசிட் பண்ணி வைக்கிறது மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் கூடுதல் தொகை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் அமௌண்ட்டை தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸில் கேட்கப்பட்ட ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ எக்கனாமிக்ஸில் பேங்கிங் டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? Which of the following is not a part of a 6 communications mail channel in India? அதாவது பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் உள்ள 6 தொடர்பு அஞ்சல் சேனல்களில் ஒரு பகுதியாக இல்லை அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நாட் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆட் ஒன் எது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ அஞ்சல் சேவைகள் இருக்குல்ல, அதில் வந்துன்னா ஒரு 6 விதமான கம்யூனிகேஷன்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அதில் 4 வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடான ஒன்று. ஓகே. ஸோ ஒன்று வந்து சம்மந்தமே இல்லாத ஒன்று. அது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஆப்ஷன் 1ல் வந்து மெட்ரோ சேனல். ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்துன்னா மந்த்லி சேனல். ஆப்ஷன் 3ல் வந்து ராஜஸ்தானி சேனல். ஆப்ஷன் 4ல் வந்துன்னா பிஸ்னஸ் சேனல் அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் சேனல்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 6 கம்யூனிகேஷன்ஸில் இல்லாதது ஆடு ஒன்றா இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க மந்த்லி சேனல். ஓகே. ஸோ மந்த்லி சேனல் அப்படிங்கிறது மாதாந்திர சேனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவே வராது. ஓகே. ஸோ அஞ்சு சேனல் ஒரு பகுதியாக இல்லை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதாந்திர சேனல். மற்றபடி இருக்க அந்த மெட்ரோ சேனலு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி சேனல், பிஸ்னஸ் சேனல் இதெல்லாமே வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 தொடர்பு அஞ்சல் சேனலில் இல்லாத எதுனா மாதாந்திர சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி சேனல். மற்றபடி இந்த மெட்ரோ சேனல், ராஜஸ்தானி சேனல், பிஸ்னஸ் சேனல் இதெல்லாமே இருந்ததுன்னா 6 கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து வரக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த யூனிட் ஆஃப் லினியர் மொமெண்டம் ஆர் மெஷர்ட் இன் டேஷ். ஓகே. நேரியல் உந்தத்தின் அலகுகள் டேஷில் அளவிடப்படுகிறது. ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு சயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இதில் த யூனிட் ஆஃப் லினியர் மூமெண்ட் அதாவது நேரியல் உந்தின்னு சொல்லுவோம்ல. ஸோ வாட்டரில் இருக்கும் அந்த இதோடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏல 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி ஸ்கொயர்டு எம் மீட்டர் பை செகண்ட். ஆப்ஷன் 2ல் கேஜி பை மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. ஆப்ஷன் 3ல் வந்து கே ஸ்கொயர் ஜி எம் பை செகண்ட் மீட்டர் பை செகண்ட். ஆப்ஷன் 4ல் வந்து கேஜி மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த யூனிட் ஆஃப் லினியர் மூமெண்ட் எது எப்படி வந்து மெஷர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்கேன் கேஜி மீட்டர் பை செகண்ட். ஓகே. ஸோ கேஜி மீட்டர் பை செகண்ட். அப்போ ஆப்ஷன் 4 தான் சரியான ஒன்று. ஓகே. ஸோ நேரியல் உந்தியின் அலகுகள் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பஞ்சாப் ஸ்டேட் இஸ் ரிச் இன் விச் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகே. ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் பின்வரும் எந்த இயற்கை வளத்தில் நிறைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பஞ்சாப் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இயற்கை வளத்தில் நிறைந்துள்ளதாக இருக்குது? ஆப்ஷன் 1ல் கோல். ஓகே. ஸோ நிலக்கரி. ஆப்ஷன் 2ல் பெட்ரோலியம். ஆப்ஷன் 3ல் சிலிக்கன். ஆப்ஷன் 4ல் ஃபெர்டைல் சாயில். ஓகே. ஸோ நிலக்கரி, பெட்ரோலியம், சிலிக்கன், வளமான மண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்க ஃபெர்டைல் சாயில், ஃபெர்டைல் வளமான மண். ஓகே. ஸோ பஞ்சாபில் வளமான மண் இருக்கிறதுனால தான் கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையுது. கோதுமைக்கு வந்து நல்ல ஃபெர்டைல் சாயில் வேணும். ஓகே. ஸோ நல்ல வளமான மண்ணாக இருந்தால் மட்டும்தான் கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வளரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மண் இருக்கிறதுனால தான் பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்தியாவிலேயே வந்து சரி அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது பஞ்சாப் இருக்கு. ஓகேவா. ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க ஃபெர்டைல் சாயில் வளமான மண். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ஷெட்யூல் ஆர் தர் அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜூன் 2025. ஸோ அதாவது ஜூன் 2025 வரை நமது அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சொன்னால் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இங்கே ஜூன் 2025 அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இது வந்து நம்மளை கொஞ்சம் வந்து ஃபியர் பண்ணுறதுக்காக தான். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே. ஆப்ஷன் 1ல் வந்து 8. ஆப்ஷன் 2ல் வந்து
9, ஆப்ஷன் 3 இல்லைனா 12, அண்ட் ஆப்ஷன் 4 இல்லைனா 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ வரைக்கும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 2025 படி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டவணைகள் இருக்குது அப்படின்னா 12 தான் ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜூன் 2025 அப்படிங்கிற வர வார்த்தைகள்லாம் தான் வரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா. எஸ். ஸோ சரியான ஆன்சர் வந்து 12 தான் ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜினலி ஓகேவா. ஸோ 1950 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 8 ஷெட்யூல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 இதை ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்லி வந்து 12 இருக்குது ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிடுங்க. சில நேரங்களில் வந்து ஆர்ஜினலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 1950 அப்படி மாதிரி கேட்டாங்க அப்படின்னா தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருந்துச்சு ஷெட்யூலாக ஓகேவா. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டப்போ 8 ஷெட்யூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 இது ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 12 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் சிட்டி வாஸ் த ஃபர்ஸ்ட் கோல்ஃப் கிளப் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஓகேவா. ஸோ இந்தியாவில் முதல் கோல்ஃப் கிளப் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து கொல்கத்தா, ஆப்ஷன் 2ல் வந்து மைசூர், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து சிம்லா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து குல்மராக் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் என்னவா இருக்கலாம். ஸோ த ஃபஸ்ட்டு கோல்ஃப் கிளப் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க கொல்கத்தாவில் தான் ஓகே. ஸோ கொல்கத்தாவில் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோல்ஃப் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து அமைக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க கொல்கத்தா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகேவா. ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்குற கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுக்கு உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கேஷ்.